ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி 2022 நடந்த குரூப் 2 கொஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சில ஜிஎஸ் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம். ஸோ அது இல்லாமல் எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது தான் கிடைக்கும். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். கிதப்-இ நவ்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய பாடலோட தொகுப்பை சொல்கிறோம் அப்படின்னா, இரண்டாம் இப்ராஹிம் அடில் ஷா இவர்களுடைய தொகுப்பை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிதப்-இ நவ்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது எது சரின்னு பார்ப்போம். இந்த திட்டத்தின் அதாவது 11வது ஐந்தாண்டு திட்டம் மொத்தம் வந்து நம்மளோடதில் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. அதில் 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றின கூற்றுகள் தான் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி இருந்தது. இது வந்து கூற்று சரிதான். வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இந்த திட்டம் வலியுறுத்தியது. இதுவுமே சரிதான். நாட்டின் கிழக்கு பகுதிகளில் அரசு உற்பத்தி அதிகரித்தது. இதுக்கும் 11வது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ இது தவறு. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு மட்டும்தான் சரி. 1ம் 2ம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று ஏ காரணம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அறிவியல் சிக்கலான கருத்தியலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவையாகும். அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அறிவியல் அறிவுன்றது பருப்பொருள் கோட்பாடு மற்றும் தொகுப்பு முறைகளை உள்ளடக்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா கூற்று மட்டும்தான் சரி. இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. ஸோ காரணம் வந்து தவறானது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2022-23 நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பில் கீழ்கண்ட பற்றுச்சீட்டு தொகையை வந்து இறங்கு வரிசையில் நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், பட்ஜெட் வந்து எந்தெந்த விதத்தில் வந்து இது பண்ணியிருந்தாங்கன்றதை நம்ம வரிசைப்படுத்த போகிறோம். ஃபஸ்ட் வந்து முத்திரை மற்றும் பதிவு கட்டணத்தில் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இது இருக்கும். இதில் கேட்டுக்கிறது இறங்கு வரிசை. அப்போ ஃபஸ்ட்டு எது அதிகமாக இருக்கோ அதுதான் எழுதணும். ஓகேங்களா, அப்போ முத்திரை மற்றும் பதிவு கட்டணம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா மாநில கலால் வரி. அதுக்கு அடுத்தது தான் மோட்டார் வாகன வரி. ஓகேங்களா, இதே வந்து ஏறு வரிசைன்னு கேட்டாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பின்வரும் கூற்றுகளில் எது சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2022-23 ஆண்டில் தமிழ்நாட்டின் பெயரளவில் ஜிஎஸ்டிபி அப்படின்றது 14% கணக்கிடப்பட்டதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது சரிதான். 2022-23 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பு நிதி பற்றாக்குறையின் ஜிஎஸ்டிபி 3.63% கணக்கிடப்படுகிறது. இதுவும் சரிதான். அதே மாதிரி 2022-23 வந்து ஜிஎஸ்டிபியின் சதவீதமாக நிலுவையில் உள்ள கடன் எவ்வளோ சதவீதமாக எதிர்பார்க்கப்படுதுன்னு பார்த்தோன்னா 27.76% எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா, ஸோ இந்த 3 கூற்றுகளுமே சரிதான். இப்போ 1, 2, 3 மூன்றுமே சரிதான். உங்களுக்கான கேள்வி, இந்தியா, விஜயா மற்றும் நியூ டெல்லி இந்த இதில் மற்றும் நியூ இந்தியா மொத்தம் வந்து இந்த இதில் 4 பேப்பர் பற்றி சொல்லியிருக்கேன், 4 இதழ்கள். இதில் சுப்பிரமணிய பாரதியாருடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்றத ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.